தமிழ் பயிற்சி மையம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இந்த பதிவின் கீழ் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் நாடகம் தோற்றமும் வளர்ச்சியும் பகுதி 3. தமிழக வரலாறு எழுதக்கூடிய நபர்கள் அனைவருமே தொடக்க வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொல்காப்பியர் காலத்தை உள்ளடக்கிய சங்ககாலம் தொட்டு தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அன்றைய காலகட்டத்திலிருந்து அதற்கு முந்தைய பல நூறு ஆண்டுகள் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான வாழ்க்கையை உடைய நிலமாக தமிழகம் இருந்தாலும் கூட தமிழக வரலாற்றில் அது எதுவுமே எழுதப்படலை. அப்போ வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சங்ககாலம், தொல்காப்பியர் காலம் இது மட்டும்தான் வரலாறாக கருதப்படுகிறது. அப்போ அதற்கு முற்பட்ட காலங்கள் அதுவுமே தமிழகத்தில் செழுமை வாய்ந்ததாக தான் இருக்கிறது. ஆனால் அவை எழுதப்படவில்லை. அந்த எல்லைக்கு வரலாற்று மூலங்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால தான் வரலாற்று நபர்கள், அதாவது வரலாறு எழுதக்கூடிய நபர்கள் சங்க இலக்கியங்களை அடிப்படையாக வச்சு தமிழக வரலாற்றை எழுத தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நாடகக்கலையினுடைய அமைப்பு பற்றியும் தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு, காப்பியம், பக்தி இலக்கியம் இந்த மாதிரி இலக்கியங்களில் வரக்கூடிய நாடகம், கூத்து நாட்டியம் இந்த மாதிரி சொற்களை வச்சு தான் ஆராயப்பட வேண்டியுள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தமிழ் இலக்கண இலக்கிய வரலாற்றில் நாடகங்கள் அல்லது நாடக கூறுகள் ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் ஆயக்கூடிய நாடக கூறுகள் அப்படிங்கிற தலைப்பில் இங்கே நமக்கு விரிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ நாடகம் அப்படிங்கிற சொல் பற்றி அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ நாடகம் அப்படிங்கிற சொல் எதையினை அடிப்படையாக கொண்டது? இது ஒரு வட சொல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. வடச்சொல் அப்படிங்கிற பட்சத்துக்கு நட் அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து தான் நாடகம் அப்படிங்கிற அந்த சொல் உருவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நட் அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து நடனம், அதற்கு பின்பாக நாட்டியம், அதற்கு பின்பாக நாடகம் இந்த மாதிரி ஆட்டத்தை அறிவிக்கக்கூடிய மறுபெயர்களாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆரிய சொல் அப்படின்னும் பரத முனிவரும் என்ன பண்ணுறாரு, அறுதிட்டு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது. அப்போ வடமொழி சொல் அப்படிங்கிறத பரத முனிவரும் சொல்லியிருக்கிறார். நிறுத்தம் அப்படிங்கிற வடமொழி சொல்லினுடைய அடிச்சொல்லாக நிறுத் அப்படிங்கிற சொல்ல சொல்லலாம். இது பிராகிருத மொழிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுத் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னா நாட்டியம். அப்போ நிறுத் அப்படிங்கிற வேர்ச்சொல் நட என்னும் தமிழ் சொல்லிலிருந்து வந்தது அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ நட என்பது நட், நர்த், நிர்த், நிருத்தியா, நிருத் அப்படின்னு திரிந்து பிராகிருத மொழி மூலமாக வடமொழியில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மொழியியல் அறிஞர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மொழியியலாளரினுடைய இந்த கொள்கையை ஏற்றால் நாடகம் அப்படிங்கிற சொல் தமிழ் சொல் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழக வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதாவது தொடக்க வரலாறு தொல்காப்பியம், அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சங்ககாலம் அதிலிருந்து தான் எழும்புது. ஏன்னா அதற்கு முந்தைய வாழ்வு பெரும் வாழ்வாக இருந்தாலுமே அதை வரலாற்று அறிஞர்கள் என்ன பண்ண முடியல அப்படின்னா எழுதி வைக்கலை. அதனால் அன்றைய காலகட்டத்திலிருந்து தமிழக வரலாற்றை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நாடகக்கலையினுடைய அமைப்பும் தொல்காப்பியத்திலிருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாடகம் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து உருவானது அப்படின்னா அது வடமொழி சொல் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமும் காட்டுறாங்க. அப்போ நட் அப்படிங்கிற ஒரு வேறு சொல்லிலிருந்து நடனம், நாட்டியம், நாடகம் அப்படிங்கிற ஆட்டத்தை அறிவிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு. ஆரிய சொல் அப்படின்னு பரத முனிவரும் அறுதிட்டு சொல்றாரு. நிறுத்தம் அப்படிங்கிற அந்த வடமொழி சொல்லினுடைய அடிச்சொல்லாக நிறுத் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பிராகிருத மொழி சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் நாட்டியம். அப்ப நிறுத் அப்படிங்கிறது வேறு சொல், நட அப்படிங்கிறது தமிழ் சொல். அப்போ நிறுத்துங்கிறது வேறு சொல், தமிழ் அப்படிங்கிறது நடச்சொல். நடங்கிற தமிழ் சொல்லிலிருந்து தான் நிறுத் அப்படிங்கிற வேறு சொல் பிறந்ததாகவும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நட அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் நட், நர்த், நிர்த், நிருத்திய, நிருத் அப்படின்னு திரிந்து பிராகிருத மொழி மூலமாக வடமொழியில் போய் இடம்பெற்று இருக்கலாம் அப்படிங்கிறது அறிஞர்களுடைய கருத்தாக கருதப்படுகிறது. இந்த வினா ரொம்ப முக்கியம். நாடகம் ரொம்ப முக்கியமான கொஷின். நாடகம் அப்படிங்கிறத தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு முற்படக்கூடிய தருவாயில் நாடு கூட்டல் அகம் அப்படின்னு பிரித்து பொருள் கொள்ளக்கூடிய வகையில் இதனை ஒரு தூய தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்வது தான் பொருந்தும் அப்படின்னு அந்த நபர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு புலன் வழியாகவும் மனதுள் புகுந்து இன்பமூட்டி சிந்தையை தன்வயப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கலைக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் தமிழ் இலக்கணங்களில் தொன்மை வாய்ந்த தொல்காப்பியத்தில் எடுத்தால பெற்றிருத்தலாலும் நாடகம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லாகத்தான் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாடகம் அப்படிங்கிறது ஏற்கனவே வடமொழி சொல். நட் அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து நடனம், நாட்டியம், நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிய சொல் அப்படின்னு பரத முனிவரும் கூட சொல்கிறாரு. ஏன்னா நிறுத்தம் அப்படிங்கிற வடமொழியினுடைய அடிச்சொல் தான் நிறுத் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாரு. இது பிராகிருத மொழி சொல். இது நாட்டியம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறுத் அப்படிங்கிற வேர் சொல் நடங்கிற தமிழ் சொல்லிலிருந்து வந்ததாக கருதுகிறார்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம்.
அப்போ இந்த இடத்துல நாடகத்தை எவ்வாறு பிரிக்கலாம்? நாடு கூட்டலகம் நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தூய்மையான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு புலன் வழியாகவும் மனதுக்குள்ளார போய் இன்பத்தை ஊட்டி நம்முடைய மனதை தன்வயப்படுத்தக்கூடிய, நம்முடைய சிந்தனையை தன்வயப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கலைக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் தமிழ் இலக்கணங்களில் தொன்மை வாய்ந்த தொல்காப்பியத்தில் எடுத்து ஆளப்படக்கூடிய தன்மையாலையும் நாடகம் என்பது தமிழ் சொல் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான வினாதான். அப்போ நாட்டின் சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன் அகத்தை காட்டக்கூடிய காரணத்தினால தான் நாடு அகம் நாடகம் அப்படின்னு இந்த நாடகம்ங்கிற சொல் உருவானதாக சொன்னவர் யார் அப்படின்னா ஔவை சண்முகம். நாட்டின் சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன் அகத்தை காட்டுவதனால் இவை நாடகம் ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. நாடகம் என்ற சொல் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், காப்பியம் இதில் நிறைய இடம்பெறக்கூடிய வகையில் இருக்குது. நாடகம் என்ற சொல் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், காப்பியம் இதில் வரக்கூடிய இடங்களை நோக்கினால் இன்று நாம் நாடகம் அப்படிங்கிறதுக்கு எந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கருத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? முழுமையாக உணர முடியும். அப்போ நாடகம், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் அப்படிங்கிற தொல்காப்பிய நூற்பா ரொம்ப முக்கியம். இதை தாண்டி நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த வீசி வீங்கு இன்னியங்கடுப்ப அப்படிங்கிற சொற்றோட பெருமானாற்று படையில் இடம்பெற்றிருக்கிறது. பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் அப்படிங்கிற சொல் பட்டினப்பாளையில் இடம்பெற்றிருக்கிறது. நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் பதிகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாடக மடந்தையர் நலம் கெழு வீதி அப்படிங்கிற சொல் வந்துட்டு மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் அப்படிங்கிற சொல் நாடக வழக்கு உலகியல் வழக்குனாலே தொல்காப்பியம். நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த அந்த வினா ரொம்ப முக்கியமானது. நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த அப்படின்னாலே பெரும் பா நாற்றுப்படை, பெரிய ஆட்டக்காரியாக இருப்பா போல் அந்த பெண்கள் எல்லாம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த வீசி வீங்கு இன்னியங்கடுப்ப பெரும்பா நாற்றுப்படை. பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும், பாடல் ஓர்த்தும் அப்படின்னாலே பட்டினப்பாலை. ஸோ பட்டினத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி பாடல் பாடிக்கிட்டே சுற்றுவாங்க. பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் நீங்கள் குறிப்பை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அந்த குறிப்பு சொற்களை நாடகமேத்தும் நாடக கணிகை இது உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்தில் நம்ம மாதவியை பற்றிய குறிப்புகள் நமக்கு இருக்கும். நாடக மடந்தையர் நலங்கெழு வீதி மணிமேகலையில் இது இடம்பெறக்கூடிய சொல். அப்போ நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் தொல்காப்பியம் அகம். நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த வீசி வீங்கு இன்னியங்கடுப்ப பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் நாடகமேத்தும் நாடக கணிகை. நாடக மடந்தையர் நலங்கெழு வீதி அப்படின்னு சொல்லி இந்த நாட்டியம் அப்படிங்கிற கருத்தில் தான் இந்த நாடகம் அப்படிங்கிற சொல் இந்த நூல் அத்தனையிலையும் கையாளப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நாடகம்னு வரக்கூடிய அத்துணை சொற்களுமே அதனுடைய பொருள் என்னவா கொடுக்குது? நாட்டியம் அப்படிங்கிற ஒரே பொருளில் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்ததா கூத்து. கூத்து அப்படிங்கிற சொல் எங்கிருந்து பயன்படுத்தப்பட்டது? அப்போ தொல்காப்பியத்தில் கூத்து, கூத்தர் அப்படிங்கிற சொற்கள் வந்து இடம்பெற்று இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் கூத்து அப்படிங்கிற சொல் ரொம்ப மிகுதியாக காணப்படுகிறது. கூத்தர் ஆடுகளம் கடுக்கும் அப்படின்னு சொல்லி புறநானூறும், இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து அப்படின்னு சிலப்பதிகாரமும், கூத்தாட்டு அவைக்களம் அப்படின்னு சொல்லி திருக்குறளும், கூத்தாட்டு அவை குழாத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கையில் வச்சுருக்கிறது இது வந்துட்டு பழைய பதிப்பு, அதனால் வந்து கூத்தாட்ட அவைக்களம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூத்தாட்ட அவைக்களம் என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் யாதுன்னு கேட்கலாம். இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் யாது? கூத்தர் ஆடுகளம் கடுக்கும், கடுமை அப்படின்னு வந்தாலே அது புறநானூறு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே கூத்துங்கிற சொற்களை நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்க முடியுது. அப்போ இந்த சொற்களுக்கு விளக்கம் அறியக்கூடிய தருவாயில் ஆடல் தொடர்பாக இருப்பதாக நமக்கு தெரியப்பட உள்ளது. இதை தாண்டி நாடக வடிவம் அப்படின்னு தெரியாது. அப்போ கூத்து அப்படின்னாலுமே நாட்டியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் கருதப்பட்டிருக்கிறது. கருவி இசைகளுடன் இணைந்து ஆடும் ஆட்டமே நாட்டியம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் இந்த சொல்லாட்சி காணப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாட்டியம் என்ற சொல்லினுடைய பொருள் கருவி இசைகளோடு இணைந்து ஆடும் ஆட்டமே நாட்டியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியத்திலும் சரி சங்க இலக்கியங்கள்லையும் சரி இந்த சொல்லாட்சி காணப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் தான் முதல்ல இந்த சொற்களை நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியம். அப்போ கூத்து அப்படிங்கிற சொல்லாட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கருவி இசைகளுடன் ஆடக்கூடிய ஆட்டம் தான் நாட்டியம். அப்போ தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியங்களில் இந்த நாட்டியம்ங்கிற சொல்ல நம்மளால் பார்க்க முடியல. சிலப்பதிகாரத்தில் தான் முதல்ல இந்த நாட்டியம் அப்படிங்கிற சொல்ல நம்மளால் பார்க்க முடியுது.
அப்போ எந்த சிலப்பதிகாரத்தில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த நாட்டியம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நாடக நூல்கள். சங்ககால எல்லையில் அல்லது அதனை ஒட்டி பின்வரக்கூடிய நாடக நூல்கள் தமிழகத்தில் இருந்தன அப்படின்னும் அது கால வெள்ளத்தில் பல காரணங்களால் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் சிலப்பதிகாரத்தில் யார் நமக்கு குறிப்பு கொடுத்துருக்கா அப்படின்னா அடியார்க்கு நல்லார் அப்படிங்கிறவர் தன்னுடைய உரையில் குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சங்ககாலத்தில் அல்லது அதன் எல்லையை ஒட்டிய பின்வரும் காலகட்டத்தில் நாடக நூல்கள் தமிழகத்தில் இருந்திருக்கு. ஆனால் அது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. இந்த கருத்தை முன்வைத்தது யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் அடியார்க்கு நல்லார் அப்படிங்கிற உரை நமக்கு எடுத்து தெளிவாக சொல்லுது. அந்த நூல்கள் எதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அகத்தியம் அப்படிங்கிற நூல், குணநூல், கூத்த நூல், சயந்தம், அதுக்கடுத்தது நூல் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு, மதிவாணர் நாடகத்தமிழ் நூல், முறுவல், இது எல்லாமே அதாவது நாட்டியத்தை உணர்த்தக்கூடிய அதாவது நாடகத்தை உணர்த்தக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி அடியார்க்கு நல்லார் நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இது நாள் வரை பெயர் மட்டுமே அறிந்த நூல்களாக இருந்திருக்கு. ஆனால் இதில் கூத்த நூல் அப்படிங்கிற ஒரு நூல் மட்டும் அண்மை காலத்தில் பாலபாரதி சாத்தூசு யோகியார் அப்படிங்கிறவரால் வெளிக்கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. இந்த நூலினை தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் முதலாக அச்சு வடிவில் கொண்டுட்டு வந்திருக்கு. அதாவது காணாமல் போன நூற்பட்டியலில் இருக்கக்கூடிய